8:30 மணிக்கு வரணும்னா நீங்கள் 8:30 இங்கே இல்லைன்னா யுவர் த ஒர்ஸ்ட் பார்ட்னர். நீ என்ன மதிக்கல அப்படி போயிருது. அப்போ எதுவுமே வேகமாக கிடைக்கலன்னா வெக்ஸிங்காக இருக்கு. அதனால தான் ரிலேஷன்ஷிப்ஸும் இந்த காலத்தில் கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கு. நீயா நானா போட்டி இல்லை. லவ் இஸ் நாட் அ வார்ஃபேர். லவ் வந்து நீங்கள் சேர்ந்து ஆடுற ஒரு விளையாட்டு. உங்களுக்கு வேணுங்கிற பாட்டு, உங்களுக்கு வேணுங்கிற மீம்ஸ், உங்களுக்கு வேணுங்கிற ரீல்ஸ் வருது. ஸோ பொறுத்து இருந்து அதை கிடைச்சி பொறுமையாக அதை கிடைச்ச அந்த ரசனைக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ ஒரு டச் ஆஃப் த பட்டனில் உங்களுக்கு எல்லாமே அவைலபிள். கரெக்டாக பொறுமை நினைச்சேன் சார், அதான் சொல்லுவீங்கன்ட்டு. என்னதான் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அவங்க அதுக்கு வந்து இஃப் தட் இஸ் தேர் ப்ரையாரிட்டி வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட். பட் நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஃபுல்லி கமிட்டடாக இருக்கும். இந்த கமிட்மெண்ட் லைஃபுக்கு தேவையா இல்லை எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? அப்பா சொன்னா ஈகோ இருக்கக்கூடாது. ஆமாம். லவ்ல வந்து டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தேவை. ஓகே, எக்ஸலண்ட். எது தேவையில்லைன்னா ஈகோ சுத்தமாக தேவையில்லை. அந்த கோல் ஓரியன்ட் கமிட்மெண்ட்டோட வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஐ ஆல்சோ பிலீவ் இன் தி சேம் திங். அந்த ஃபுல்லா ஹார்ட் அண்ட் சோல் அதுல இன்வால்வ்டா இருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். என்னோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எனக்கு Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. கமிட்மெண்ட் லைஃபுக்கு தேவையா இல்லை எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. கமிட்மெண்ட்டுங்கிறது வந்து யாருக்கு கொடுக்குறீங்கிறத பொறுத்தது. இப்போ இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து உங்கள் ஒரு பயணத்தில் இருக்கீங்க, கோலில் இருக்கீங்கன்னா அந்த கோல் ஓரியன்ட் கமிட்மெண்ட்டோட வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நீங்கள் கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு நினச்சிங்கன்னா அது ப்ரெஷராக மாறும். இப்போ கமிட்மெண்ட்டு நம்ம கையில் தான் இருக்குது. ஹேண்டில் கமிட்மெண்ட் நம்ம ஹேண்டில் பண்ணுறது இல்லை. கமிட்மெண்ட் எதுக்கெல்லாம் எடுத்துக்கிறோங்கிறது எதுக்கெல்லாம் எடுக்கணும் கையில் இருக்கு. நம்ம கையில் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம கமிட்மெண்ட் எடுத்தோம்னா எதையும் ஃபுல்லாக பண்ண முடியாது. அரைக்குறையாக தான் பண்ண முடியாது. ஐ ஆல்சோ பிலீவ் இன் தி சேம் திங். we choose. நம்ம தான் சூஸ் பண்ணணும். நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணி, பட் நம்ம எது சூஸ் பண்றோமோ அதுக்கு ஃபுல்லி கமிட்டடா இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ ட்ரீம் பேஷன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கு. சீரியஸா அந்த விஷயத்த பண்றது வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அந்த ஃபுல்லா ஹார்ட் அண்ட் சோல் அதுல இன்வால்வ்டா இருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்படி அக்செப்ட் பண்ணோம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஈக்குவல் லவ், ஈக்குவல் கேர், ஈக்குவல் மணி, ஈக்குவல் ஸ்பெண்டிங் டைம் இப்படி இருந்தால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பே வந்து சர்வை ஆகுது, சஸ்டெயின் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போகுது. அப்படின்றப்போ நீங்கள் பேஷன் ட்ரீமில் போனோம்னா நம்ம ஒரு சில ஸ்பெண்டிங் டைமு, கேரு, லவ் எல்லாம் வந்து கம்மியாகும். அவங்க அந்த பேஷனேட்டிவாக இருப்பாங்க. அப்படின்றப்ப அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்களா? அது ஓகேவா உங்களுக்கு? என்னதான் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அவங்க அதுக்கு வந்து இஃப் தட் இஸ் தேர் ப்ரையாரிட்டி வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட். ஓகே. லவ்ல வந்து விச் இஸ் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்? சார் நீங்களும் சொல்லுங்க சார். கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கமிட்டடாக இருக்கணும். நீங்கள் சொன்ன அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் தாண்டியும் கமிட்மெண்ட் இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விஷயம் தேவைப்படாது? அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ரிலேஷன். இல்லை, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. ஏன்னா இந்த பொசசிவ்னஸ் இதெல்லாமே ஓவரா போகும்போது அது வேற மாதிரி போய் முடியுது. அப்படின்றப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த ஒரு விஷயம் இல்லைன்னா லவ் அஃபெக்ட் ஆகாம இருக்கும்? being overly obsessed with each other. அது இருந்தாலே ரொம்ப ஓவரா இருக்க கூடாதுன்னு. ஆமா, obsessed இல்லாம அவங்க பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவலா ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க சொல்லுங்க சார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் நீங்க சொல்றதுக்கு. சரி, என்ன ஃபர்ஸ்ட் என்ன லவ்ல என்ன? அதாவது லவ்ல வந்து எந்த ஒரு விஷயம் தேவை, எந்த ஒரு விஷயம் தேவையில்லை? லவ்ல வந்து டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தேவை. ஓகே, எக்ஸலண்ட். எது தேவையில்லைன்னா ஈகோ சுத்தமாக தேவையில்லை. ஈகோ தேவையே இல்லை, அவ்வளோதான். நீயா நானா போட்டி இல்லை. லவ் இஸ் நாட் அ வார்ஃபேர். லவ் வந்து நீங்கள் சேர்ந்து ஆடுற ஒரு விளையாட்டு. அதை வார்ஃபேராக நினச்சி நீயா நானான்னு நினைக்கிறது தேவையில்லை. ஆனால் அதே சமயம் ஒரு சின்ன ஒரு பவுண்டரி கொடுத்து டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இருந்தோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் பார்ட்னருக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஃப்ரீயாக. சேம் திங் வந்து அதர் சைட். எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி நீ செய்யணும், நீ நினைக்கிறது எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு வந்தோம்னா அந்த அளவு கமிட்மெண்ட் இறங்கினோம்னா நிச்சயமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போய் முடியும். கட்டாயமா, கண்டிப்பா. ஓகே, இந்த குவாலிட்டி இருந்துச்சுன்னா
எனக்கு அந்த பர்சன் வந்து என்னோட பெட்டர் ஆஃபாக இருப்பாங்க அப்படின்னு என்ன விச் ஒன் குவாலிட்டி? நான் அப்பா சொன்ன மாதிரி ஈகோ இருக்கக்கூடாது. ஆமாம். அண்ட் நான் பண்ணணும், என்னோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எனக்கு நீ இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த யங்ஸ்டருக்கு வந்து இந்த குவாலிட்டி கண்டிப்பாக தேவைப்படுது, அது இல்லாமல் இருக்கு, நிறைய பேரை நான் பார்க்குறேன் இந்த குவாலிட்டி மட்டும் இல்லவே இல்லை அப்படின்னு என்ன குவாலிட்டியாக இருக்கும்? பொறுமை. நினச்சேன் சார் அதான் சொல்லுவீங்கன்ட்டு. பொறுமை தான். எங்கள் ஜென்ரேஷனுக்கும் நியூவர் ஜென்ரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு டச் ஆஃப் த பட்டனில் உங்களுக்கு எல்லாமே அவைலபிள். கரெக்டாக ஒரு பட்டன் தொட்டிங்கன்னா எல்லாம் உடனே உடனே வந்துடுது, கைக்கு உடனே வந்துட்டு. உங்களுக்கு வேணுங்கிற சேனல், உங்களுக்கு வேணுங்கிற பாட்டு, உங்களுக்கு வேணுங்கிற மீம்ஸ், உங்களுக்கு வேணுங்கிற ரீல்ஸ் வருது. ஸோ பொறுத்து இருந்து அதை கிடைச்சி பொறுமையாக அதை கிடைச்ச அந்த ரசனைக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ எதுவுமே வேகமாக கிடைக்கலன்னா வெக்ஸிங்காக இருக்குது. அதனால தான் ரிலேஷன்ஷிப்ஸும் இந்த காலத்தில் கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்குது. ஓகே, 8:30 மணிக்கு வரணும்னா நீங்கள் 8:30 இங்கே இல்லைன்னா யுவர் த ஒர்ஸ்ட் பார்ட்னர். நீ என்ன மதிக்கலை, அப்படி போயிருது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் அப்படி போயிருது. ஸோ பொறுமை இம்பார்ட்டன்ட். பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்களா?